2.7 million views in Instagram. பட்டுக்கோட்டை நம்மாலே திலுக்கு 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 திலுக்கு. ஸ்னேகா ஆல்ரெடி 3 தடவை அடிச்சு விழுந்துட்டா. வீடியோ எடுத்து அடி பிடிச்சிடும். இதுக்குள்ள வந்து பாம்பு வந்தா என்ன ஆகும்? வணக்கம்டா மாப்ள. வணக்கம் மக்களே, FTF முரளி vlogs is back. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து ஆக்சுவலி பேண்ட்ஸில் ஒரு ஷூட்டு, ப்ரீ வெட்டிங் ஷூட்டு ஒன்று புக் பண்ணியிருந்தாங்க. சரி போய் எடுத்துருவோம், வீடியோகிராஃபி அண்ட் ஃபோட்டோகிராஃபி பண்ணிடலான்ற பிளான் இருந்தது, சண்டே போகலான்னு. ஆனால் அவ்வளோ தூரம் போகிறோம், அப்படியே ஒரு ட்ரிப்பு ஒன்று போட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் சனிக்கிழமை காலில் கிளம்பியாச்சு. இதில் நிறைய ஃபுட் ஃபன் ஃபோட்டோகிராஃபி மூணுமே இருக்கிறதுக்கான அற்புத வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் ஸ்டே டியூன், ஜஸ்ட் கீப் வாட்சிங். சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க. நினைக்கிறேன் இத்துடன் இந்த vlog இதே முடிவடைந்தது. நன்றி, வணக்கம். ஏப்ரல் ஃபூல். நாங்கள் வந்து இந்த இடம் வந்து சூப்பராக இருக்குது, அதனால் ஒரு 2-3 ட்ரோன் ஷாட் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் ட்ரோனும் பழகிறதுக்கான ஒரு அற்புதமான இடமா இது அமைஞ்சதுனால அறுதி இருக்கோம். அடுத்தது கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டான்ஸ் ப்ராக்டிஸில் இருக்காங்க. ஆடுங்க. ஒரு காலத்துல எங்க தாத்தா கனடாவில் இருந்தாரு. அப்படியா? அப்ப அவர் வாங்கின லேண்டு தான் இது. என்னென்ன சொல்றாங்க பாருங்க. அவர் பொண்டாட்டிய கூட ராணியா வச்சிருந்தாரு, அதனாலதான் இதெல்லாம் குயின்ஸ் லேண்டுன்னு சொல்றாங்க. ஏன்னா உருட்டு அப்படி. நீங்க சின்ன வயசுல இந்த மாதிரி கிராமத்துக்குலாம் போயிருக்கீங்களா? இந்த மாதிரி காலி கிரவுண்ட்ல ஆமா விவசாயம் எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணதில்ல. வரப்புலாம் நடந்திருக்கீங்களா? ஆமா, நான் நடந்திருக்கேன். நாங்கள் வந்துட்டு சின்ன வயசுல ஃபேமிலியே போயிருந்தோமா, அப்போ வந்து நிறைய வயலாக இருந்துச்சு. இந்த மாதிரி மோட்டர் இருந்துச்சு, தண்ணி போட்டோன்னு அடிச்சிட்டு இருந்துச்சு. இட்ஸோட ஒரு இந்த ரெக்டாங்கிள் ஷேப்ல இருந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து அதுல இருந்துட்டு குளிச்சுட்டு செட்டா குளிச்சுட்டு அங்கே ட்ரெஸ்ஸேஜ் பண்றதுக்கு ஒரு சின்ன ரூம் மாதிரி இருந்துச்சு. அதாவது பம்பு செட்ல குளிச்சுட்டு இவ்வளவு பரபரன்னு பேசிட்டீங்க. சூப்பரா இருந்துச்சு. பம்பு செட்டு பரிதான். அதாவது காலை உணவுக்கு ஸ்னேகா மேடம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஓட்ஸ் வித் ஆப்பிள் ஆல்மோஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. எம்மியா இருக்கா? எம்மி டம்மி அந்த மாதிரி இருக்கா? இல்ல எம்மியா மட்டும் தான் இருக்கு. ஸ்னேகா சொல்லுங்க, நீங்க இந்த அனுபவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எந்த அனுபவம்? ஓட்ஸ் செஞ்ச அனுபவத்தை பத்தி. எனக்கு வந்து டிராவல் பண்ணும்போது காரா இருக்கட்டும் ஃப்ளைட்டா இருக்கட்டும் எப்பவுமே ஓட்ஸ் சாப்பிடணும். எனக்கு சில பேர் புக்கு படிப்பாங்க, சில பேர் இது பண்ணுவாங்க. ஆனா எனக்கு டிராவல் பண்ணும்போது சாப்பிட்டே இருக்கும். அதனால நம்மளால எவ்வளவு முடியும் டிராவல் சாப்பிட்டே வரணும். தட்ஸ் பார்ட் ஆஃப் தி என்ஜாய்மென்ட் ஃபார் மீ. என்னமாடா நீ? ஸ்னேகா வந்து நம்ம சேனல்ல ஒண்ணு ப்ரமோட் பண்றோம். எடுக்கும் போதே எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? சோ ஸ்னேகா வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க. சேனல் பேர் என்னப்பா? வி ஸ்னேஹாஸ் 360. நான் தெளிவா திரும்பவும் சொல்றேன். வி ஃபார் விக்டர். வி as in விக்டர். வி as in விக்டர். விக்டரிடா. விக்டர் தான்டா. யாரா விக்டர்? விக்டரியாடா. ஐயோ, அத வந்து குதிரையில போயிட்டு இருக்காரு. நான் இந்த நேரத்துல இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சொல்றேன். ஒரு கோட் லிஸ்ட் இருக்கு. A as in ஆல்பா, B as in பிராவோ, அந்த மாதிரி வந்து வேர்ல்டு வைட் கோட் இருக்கு. ஸோ ABCDக்கு இதை சொன்னா எல்லாருக்கும் புரியும். ஸோ V as in விக்டர், அதான் அதோட கோட். இது ஆனா இங்கபடி அது V as a victory. அந்த விக்டரி, அந்த ஒய்ல யூ பீப்புள் சப்போர்ட் ஹர் and it will become victor to a victory. So we Snehas 360 இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் இன்ட்ரோடக்ஷனை 1.5 நிமிஷம் கொடுத்த முதல் சேனல் நாங்களா தான் இருப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண போறாங்க, அதை நாங்கள் செலிப்ரேட் பண்ண போறோம். எஸ் கபாட் ஸ்னேகா. முக்கியமான நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நாங்கள் வழித்துணையை சாங் பண்ணோம். அது வந்து கொடூர ஹிட் ஆகி 2.7 million views in Instagram. அதை பார்த்து நடந்த புக்கிங் தான் நாளைக்கு போகிறோம். நாங்கள் ப்ரீ வெட்டிங் ஷூட்டு அவங்க அதே மாதிரி பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அதே டிராகன் சாக தெலுங்குல பண்ண போகிறோம். நாங்கள் தெலுங்குல லூ லூன்னு ஒரு வழி துணையேலூ அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சாங் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த போஸ்ட் போட போகிறாங்க, அதுக்கு தான் ஃபுல் டவுட் கேட்டாங்க. இந்த கேப்ஷன்லாம் நான் சொல்லணுமா? நீ தானே யூடியூப்ல டக்குன்னு சொல்லு ஃபர்ஸ்ட் வீடியோக்கு. எனக்கு தெரியாது, நான் ஷார்ட்ஸ் ChatGPT கிட்ட கேட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் இப்போ ட்ரெண்டிங் ஆகுது. முக்கியமான டிப், பிரதீப் ரங்கநாதன். இது பிரதீப் ரங்கநாதன் பேர் போட்டா ட்ரெண்ட் ஆகாது. கயாடு லகோர், கயாடு லொஹார். ஒன்னு பேர் போட்டாதான் ட்ரெண்டிங் ஆகுது. என்ன வாழ்க்கை?
விஜய் சுத்து அவர் இருக்காருல்ல படத்துல. ஃபுல் இந்தியா வைட் ட்ரெண்டிங் ஆகணும்னா பிரதமர் மோடிஜியை போடு. வேர்ல்டு வைட் ட்ரெண்ட் ஆகணும்னா ட்ரம்ப் ஜியை போடு. இங்க பாரு, ட்ரம்ப் பேர் போறேன்னா பார்த்து போடு, டாரிஃப் போடுவாரு. அப்லோடா. ஆமா. பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்தேன். பேண்ட் ஃபுல்லா ரீச் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பாட்ல நிறுத்திருக்கோம். இங்க வந்து பேண்ட்ல வந்து மவுண்டெயின்ஸ் வந்து சூப்பரா இருக்கும். ஃபுல்லா வருங்க, இது ஃபுல்லாமே மவுண்டெயின்ஸ் தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சரை மட்டுமே ரசிக்க வந்திருக்கோம். ஸோ பேசிக்லி வந்து நதி வந்து ஃப்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் திரும்ப இப்போ மெல்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு மாதம் முன்னாடி இங்கே வந்திருந்தோம்னா இந்த தண்ணி மேலே எல்லாமே நம்ம நடக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இப்போ எல்லாமே பனி உருகி இப்போ தான் மெல்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு மந்த் இந்த சைடு வந்தோம்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்டாண்டிங் வாட்டராக இருக்குது. ஸ்டாண்டிங் வாட்டரில் ஐஸாக இருக்குது. அதெல்லாம் உள்ளே போயிட போறீங்க, நவுத்தவே முடியலையா? செம வெயிட்டாக இருக்கு. இதை தூக்கி பாருங்க. அதை ஏன் தலை நான் தூக்குறேன். ஆமா, சோ சாட்டிஸ்ஃபை. சரி இரு, நான் எனக்கு ஒரு கல். கல் இல்லம்மா, அது ஐஸ். பார்த்து உள்ள போயிடாதீங்க. சின்னதா தூக்கு. 1 2 3 நீங்க ட்ரை பண்ணுங்க. அது உடையலன்னா உங்களுக்கும் உடையல. அவ்வளவுதானே. ஆமா, நல்லா இருக்குமா என்ன? இது எங்க ஆள் ஏதோ முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. சமூக சேவையின் உச்சம். சமூக சேவைனா அது எங்க ஆல்டி தான். ஒரு ஃபேமிலி வந்து 4 பேர் அவங்க போட்டோ எடுக்க முடியாம 3 பேரா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போய் கேட்டு 4 பேரையும் ஒரே போட்டோ எடுத்து கொடுக்கறதுக்கு போயிருக்காங்க. நீ நல்லவையா. அதாவது பாத்தீங்கன்னா மக்களே, இந்த ட்ரிப்ல நான் vlog பண்ண வந்திருக்கேன். இவங்க என் முன்னாடி வந்து ரீல்ஸ் பண்றதுக்கு வந்திருக்காங்க. இதுல எதுக்கு வந்தோம்னே தெரியாம அந்த ஒரே ஆளே மட்டும் தான். இவையெல்லாம் ஏத்திட்டு நான் எப்ப போய் சேர போறேன், எல்லாத்தையும் வீடியோல வர சொல்றானுங்க, பேச சொல்றானுங்க, ஆட சொல்றானுங்க. இந்த பைத்தியக்கார கூட்டத்துல மாட்டிக்கிட்டு நான் பண்ற பாட்டுட்டு இருக்கு. எல்லா கேங்லயும் இந்த மாதிரி ஒரு ஆள் இருப்பாங்க. இவங்களை கன்வின்ஸ் பண்ணி ஆட வைக்கிறது அங்க மாதிரி ஆல்ரெடி ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லா பட்டு கோட்டை நம்மாலே ஜிலுக்கு செல்லுக்கு செல்லுக்கு செல்லுக்கு. ஸோ நாங்கள் வந்து அடுத்தது சேஃபே சும்மா சாப்பாட்டுக்கு ஏதாவது குசான் மஃபின்ஸ்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு சேஃபேன்ற கடைக்கு வந்திருக்கோம். இங்கே கேன்மூரில். ஆமாம், கேன்மூரில் தான். இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நான் அடிக்ட் ஆன ஒரே விஷயம் சீஸ் கேக் தான். சீஸ் கேக்கு வந்து இந்த ஊரில் நான் பயங்கர ஃபேவரட் ஆயிடுச்சு. இப்போலாம் வந்து டெய்லி சீஸ் கேக் கொடுத்தாலும் சாப்பிட்ற அளவுக்கு பயங்கர டெப்டிக்காக அற்புதமாக செய்கிறாங்க. எனக்கு வந்து நான் இங்கே கனடா வர்றதுக்கு முன்னாடி சீஸ் கேக்குன்ற ஒன்றை வந்து நான் வந்து விரும்பினேன். சீஸ் எல்லாம் கேக் பண்ணி வேணாம் சாப்பிடுவானா இந்த மென்டாலிட்டியில் இருந்த ஒரு ஆள் இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு அடிக்ஷன் லெவலுக்கு போயிட்டு இருக்கு அந்த சீஸ் கேக். லிட்ரல் அடிக்ஷன் தான். பார்த்தா கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அடிக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. இந்த வெள்ளையா இருக்குல்ல, இதுதான் நியூயார்க் சீஸ் கேக். வெறும் வெள்ளையா இருக்கும், பார்க்க அவ்வளோ அப்பிடைசிங்காக இருக்காது. பட் சாப்பிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட்ல இருக்கும். இந்த கேக்குகள்லேயே நான் இப்போ ஒன்று புதுசாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம ட்ரை பண்ணதே இல்லை. ப்ராபப்ளி அவரோட நெக்ஸ்ட் ட்ரை இதுவாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சீஸ் கேக்லேயே மிக்சட் ஃப்ரூட் சீஸ் கேக். இதை பார்க்கும்போதே ஒரு மாதிரி அமர்த்தமாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நம்ம இதை ட்ரை பண்ணுறோம். அதாவது ஈஸ்டர் செலிப்ரேஷனுக்காக இங்கே முட்டை அதெல்லாம் வச்சு பன்னீஸ்லாம் வச்சு நிறையா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இதை ஏன் முட்டை வைக்கிறாங்க, பன்னீஸ் வைக்கிறாங்க, இது எதுவுமே நமக்கு தெரியல. அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். சீஸ் கேக் அடிக்சட் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொன்னல. நெக்ஸ்ட் டைமுக்குலாம் டைம் இல்லை, இப்பயே வாங்கியாச்சு. இவெல்லாம் என்னை அசிங்கப்படுத்தின அளவுக்கு என்னாலும் வாய். ஊர்லேயே நான் அசிங்கப்படுத்திட்டு ஜாலியாக போயிட்டு இருக்கேன். இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. நேகாவுக்கு வந்து சூப் ரொம்ப பிடிக்கும். சீஸ் கேக் பிளானை கேன்சல் பண்ணி சூப் எடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டா. பட் அவள் வந்து ரெஸ்ட் சேஞ்ச் பண்ண போயிருக்கா. ஸோ நாங்கள் வந்து சூப் அவளுக்கு தெரியாமல் அவளுக்காக சர்ப்ரைஸாக
2 சூப் வாங்கிட்டு வாங்கலன்னு சொல்லி நடிக்கலான்னு பிளான் போட்டுருவோம். இது எக்ஸிக்யூட் ஆகுமான்னு தெரியல. வாழ்க வளமுடன். சீஸ் கேக் வாங்கியிருக்கோம். யார் இப்படி பேசுவா? பனானா வாங்கியிருக்கோம். ஓ வாழ்க வளமுடன் தெரியாதா உங்களுக்கு? வாழ்க வளமுடன். அப்ப சீஸ் கேக் நீங்க சாப்பிடவே கூடாது சரியா? சூப் வாங்கணும். குளிருக்கு சூப் தாண்டா குடிக்கணும். வேற கடைக்கு போகல சாப்பிட சூப் வாங்கி கொடுக்கலாம். ஆனா சீஸ் கேக்ல அவங்க கை வைக்க மாட்டாங்க. ஓகேவா? இவ்வளவு சீஸ் கேக் 3 பேர் சாப்பிட்டீங்கன்னா நல்லதே கிடையாது உடம்புக்கு. எனக்கு சூப் குடிக்க வேணாம்னு யார் சொன்னா? நாங்க ஒண்ணு சொல்றோம் சூப் குடிக்க வேணாம்னு சொல்றோம். நாங்க சொல்றோம் யார் சொன்னான்னு கேக்குறதா? நாங்க சொல்றோம் 1 2 பூடு குளிர சூப் தான் குடிக்கணும். சீஸ் கேக் எவனாவது சாப்பிட்டா பைத்தியக்காரன். இவன் சுடு தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கான். இப்போ ஆமா சரி சூப் தானே வேணும். இவன் சுடு தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கா. அதுல கொஞ்சம் உப்பு போட்டு கொடுக்குறேன். சூடா இருக்கும் சூப்புன்னு சொல்லி குடி. ஏடா இவ்வளவு நேரம் சீஸ் கேக்கு வேணான்ட்டு எடுத்த உடனே ஓபன் பண்ணுங்கன்றியே. கூச்சமே இல்ல. கையில குடுத்தீங்களா? கொடுங்க. சூப் கடைச்சதுக்கு அப்புறமா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க சீஸ் கேக் சாப்பிடுங்க. ஏன்னா சூப் தானே உங்களுக்கு முதல்ல முக்கியம். சீஸ் கேக் முக்கியம் இல்ல. நாங்கெல்லாம் இப்ப சீஸ் கேக் சாப்பிடுறோம். நீங்க சூப் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் கிடைச்சதுன்னா நீங்க எல்லாரும் கை வைங்க. அப்படியே அது என்ன போங்கா இருக்கு? நாங்க அப்படியா சொல்றீங்க? ஆமா இந்தாங்க. சீஸ் கேக்ல கை வைக்க கூடாது. சீஸ் கேக்ல கையே வைக்க கூடாது. சீஸ் கேக் கோச்சிக்குவாங்க. அது எப்படி கீழே போட்டு சூடா இருக்குடா. ஒரு யூடியூபர் ஏன்டா அது எப்படி கீழே போட்ட? நீ வீடியோ எடுக்கணும் அடிப்பிச்சிரும். நான் வீடியோ எடு போறே. நீ எடுடா வீடியோவை. அதான் எடுத்துட்டு இருக்காங்க. நீ ஏன்டா என்ன பாத்துட்டு இருக்க? சும்மா சூப் குடிக்கிறத பாத்துட்டு இல்லையா? சரி சார். நாங்க வந்து லேக் லூயிஸ் போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இங்க பார்த்தா ஸ்னோ மூஞ்சி மேல அடிக்குது. மூஞ்சி மேல ஆல்டி கனடாவோட நேஷனல் எலிமெண்ட் அது வேற மூசா. பீர்ன்றது குடிக்கிறது, மூஸ்ன்றது சாக்லேட் மூஸா? அதை காமெடி வேணாமா? சாரி ஸ்னேகா நீங்க இதெல்லாம் ஒரு காமெடின்னு போட்டு 2 பேரும் சிரிச்சுக்கிறீங்க. ஆமா கன்ஃபார்மா அதான். அதுவும் அவ யோசிச்சு கூட சொல்ல. இவங்க எடுத்து கொடுக்குறாங்க. முரளின்னு சொல்லுங்க. முரளி சொல்லுங்க. இவ்வளவு கேவலமான காமெடியை கருத்தறிவு பண்ணது வந்து ஸ்னால்டி தான். உன் ஸ்டாண்டர்டுக்கு இந்த காமெடி போட்டு நீ சிரிக்கலாமா? சரி சொல்லு. உங்க அசிங்கப்படுத்தினா அது நல்ல ஸ்டாண்டர்ட் இல்ல. இது அசிங்கமே இல்ல, நல்லாவே இல்ல. நல்ல காமெடி பண்ணா நல்லா பண்ண. அதாவது கூட ஏதோ கூட கை தட்டுறதுக்கு ஒரு ஆள் ரெடி பண்ணிட்டு இஷ்டத்துக்கும் பேசினே வர்றது. சரி நீ சொல்றா. அப்புறம் முதே இப்ப பாட்டு கேட்டுட்டு இருக்கு. சூப்பர் கோட்ல இப்ப திரும்ப பாப்போஸ் கோட். நீ தின்னுட்டே வந்தா நான் என்னடா 24 hours தின்னுட்டே இருக்கீங்க. நீ தின்னுட்டே வந்துட்டு ஒருத்தவங்க பாருங்க மக்களே, அது எடுத்துட்டு வந்த சாப்பாடு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. மக்களே சாப்பிடணும் தானே? சாப்பிடணும் தான். மத்தவங்களுக்கு இவ்வளோ பேசுறா. நேஷனல் அனிமல் கேட்டா தெரியல. எல்லாம் சாப்பிட்டு வச்சு தானே நான் சாப்பிட்டு இருக்கேன். சரி நேஷனல் அனிமலை சொல்லிட்டு சாப்பிடுறா. சொல்றா. உனக்கு தெரியுமா தெரியாதா? நீ சொல்லு. நான் சொல்றேன். தல பீவர்னு நினைக்கிறேன். ஏன்? ஆமா ஏன்னா அதுதான் இந்த காட்டை வளர்த்துட்டு இருக்கு. ஆமா ஆக்சுவலி பீவர் தான் வந்து இந்த நாட்டோட நேஷனல் அனிமல். ஸோ பேசிக்கலி இந்த கனடாவோட கண்ட்ரி ஃபார்ம் ஆன இந்த அளவுக்கு நேச்சுரல் ரிசர்வ் ஃபார்ம் ஆனதுக்கு மெயின் காரணம் பீவர் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து அந்த மரம் வந்து கரெக்டான ஒரு பதத்துக்கு வரும்போது அந்த விதைகள்லாம் விழுகிற டைமில் அது போய் தண்டை கடிச்சு அந்த மரத்தை சாய்ச்சிரும். ஸோ அந்த மரம் சாயும் போது அந்த மரம் விழுந்து விழுந்து அதில் விழ விதையிலேருந்து அடுத்த மரம் க்ரோ ஆகி அந்த மாதிரி வளர்ந்த காடு தான் இது ஃபுல்லாகவுமே. ஸோ பீவர் தான் கனடாவோட நேஷ்னல் அனிமல். அதாவது சொல்கிறதுக்குல ஃபைனலி பல போராட்டத்திற்கு பிறகு நாங்கள் லேக் லூயிஸை வந்து அடைஞ்சிட்டோம். மணி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா 9 மணிக்கு வர வேண்டியதுங்க. வண்டி அக்காக்கா நிறுத்தி பொறுமையாக டீல் பண்ணி சூப்பர் சீட்டில் கொட்டி நடுவில் பர்ச்சேஸை பிடிச்சி நல்ல காமெடி பண்ணுறேன்னு சொல்லி மொக்கையை போட்டு 12 மணிக்கு வந்து சேர்ந்துருக்கோம். ஆமா ஆமா. நீங்கள் எங்கேயாவது போகிறீங்கன்னா ஸ்னேகாவை கூப்பிட்டு தான் போகணும். ஏன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு நீங்கள் போய் முடிக்கிறதுக்கு 10 நாள் ஆகும். அவங்க எந்த போர்டு சைனு எது இருந்தாலும் ஃபுல்லாக படிச்சுட்டு தான் வருவாங்க. சம்டைம்ஸ் ஃப்ரெஞ்சு அவங்களுக்கு புரியவே புரியாது. இங்கிலீஷ் ஃப்ரெஞ்சு 2 சேர்த்து படிச்சுட்டு வருவாங்க. ரொம்ப இஷ்டத்துக்கும்
லேக்க காணும், லேக் ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கு. என்ன லேக் மேல நடந்துகிட்டு இருக்கானுங்க. நம்மள அப்படிதான் பண்ண போறோம் வாங்க. மேல அங்க ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது இங்க வந்து இது ஃபுல்லா இப்ப மக்கள் நடந்துகிட்டு இருக்காங்கல்ல, அந்த இடம் ஃபுல்லா தண்ணி இருந்திருக்கணும். நாங்க வந்த நேரம் இங்க வெறும் ஸ்னோ தான் இருக்கு. அது மேல மக்கள் நடந்துகிட்டு இருக்காங்க. அதை பார்க்க ஒரு ஆர்வமா வந்துட்டு. பரவாயில்ல நானும் நடக்கிறேன். லேக்குக்கு என்னங்க தமிழ்ல யாராவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. பனி வந்து ஹெவியா போட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுமா தெரியல, பயங்கர ஹெவியாக போட்டுக்கிட்டு இருக்கு. இதில் 2 பேர் டான்ஸ் ஆடியே ஆவேன்னு சொல்லிட்டு படம் பிடிச்சி அங்கே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சீஸ் கேக் வாங்கணும்ல, அதை கார்லேயே வச்சு ஹீட்டர் போட்டு வந்ததில் சீஸ் கேக் உருகிருச்சு. அதை சில்லு சாக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்க பாருங்க, ஸ்டோவில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். நாங்கள் அடுத்தது வந்து பேட்டோ லேக் அப்படின்ற லேக்குக்கு வந்திருக்கோம். இங்கேயுமே லேக் இருக்குமான்னு தெரியல, ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வைத்தியம் ரொம்ப நேரமாக நடந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் அந்த பேட்டோ லேக் எங்கே இருக்குன்னே தெரியல. ஸ்னேகா ஆல்ரெடி 3 தடவை வலிக்கு விழுந்துட்டா. நான் ஒரு தடவை அவளை காப்பாற்றுறேன், நான் வலிக்கு விழுந்துட்டேன். என்ன ஒன்றுமே இல்லை. இங்கே தான் நாளைக்கு நாங்கள் ஷூட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இதில் நடந்து வர்றதும் கஷ்டம், ஷூட் பண்ணுறதும் கஷ்டம்னு நினைக்கிறேன். இது வலிக்குதுடா. நான் கொஞ்சம் எனக்கு ஒரு ஷாட் கேள்விப்பட்டிருக்கியா? படிக்கிறேன் பாரு சார். ஓ மை காட், மூஞ்சி மேலே போட்டாங்க. ஏய் கண்ணில் மூணு ஏன் மூஞ்சில போட்டாங்க மெட்டல்? நான்லாம் பொக்கி விட்டுருவேன். செத்தாவன். ஏன் இதை புடுறா வர மாட்டேங்குது. சட்டைக்கு வாடா. அங்க போயிரு. அத மிஸ் பண்ணிட்டா பைத்தியக்காரன். இங்க என்னடா எடுத்துக்கிட்டு இருக்க? முன்னாடிக்கு வராங்க. கேமரால போட்டு எடுத்தேன். இது வாங்க போங்க. Race of the Dragon. மூஞ்சி மேலே வாங்கினா நல்லா. நான் தான் சண்டைக்கு வராதரா தாங்க மாட்டேன்னு சொன்னா மூஞ்சி மேல பழிச்சுன்னு விட்டு பிஜேபி இப்ப அவரே போட்டுறாரு. நான் யாருக்குமே அடிக்கல. என்னடா கேட்ச் பிடிக்கிற? வலிக்குச்சுங்க. அதான் 3 தடவை வலிக்கு ஊத்திய. கேட்ச் போடுங்க. செம்ம கியூட்டா இருந்துச்சு. ஓ ஷிட். இது ஹெவியா இருக்கா? இருக்கடா. இருங்க. ரெடி 1 2 3. மூஞ்சி மேலே சரியா மூஞ்சி. ஐயோ அல்றாங்க. அது மூஞ்சி மேலே அது வலி வேற டிபார்ட்மெண்ட். ஏதாவது மூஞ்சில தேய்ச்சி விட்டுருவேன். நீங்க எவ்வளவு மோசம் தேய்ச்சீங்க தெரியுமா? பார்க்கல. இப்படி குனிஞ்சு வைக்கிறாங்களே பின்னாடி. ரொம்ப மோசம். ஏன்னா சாவ விட்டுக்கிட்டு ஓடிட்டான்.
அவ்வளோதான் வாங்க. இங்கே ஆக்சுவலி இந்த வியூ வந்து செம்மையாக இருக்கணும், அதுக்கான ஸ்பாட் தான் இது. பட் ஃபுல் ஸ்னோ, ஒன்றுமே தெரியல. யார் ஃபர்ஸ்ட் வரீங்களோ அவங்களுக்கு பிரைஸ் உண்டு. சீக்கிரம் எங்கள் ஆள் ஃபுல் ஃபோர்ஸில் வருவா பாருங்க. இப்போ எனக்கு தானே வலிக்குச்சு பார்த்தீங்களா? காம்படிஷன் சொல்லியிருந்தாலே அவன் ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பா. சொல்லலையே பிரைஸ் தானே சொன்னேன். பிரைஸா? சரி அதையாவது பண்ணுங்க. A few moments later. ஸோ பேசிக்கலி இந்த பிரிட்ஜ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லுங்க இதில். இந்த பிரிட்ஜு ஹைவே இருக்கிறதுனால ஃபாரஸ்டோட அந்த சைடுல இருந்து இந்த சைடுக்கு அனிமல்ஸ் போகிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு பிரிட்ஜ். ஸோ அனிமல்ஸ் கிராஸ் பண்ண கட்டின பிரிட்ஜு. லேக்ஸ் எல்லா ஏரியாலையும் பல்ப்லாம் வாங்கி கடைசியாக வந்து பேண்ட் டவுனுக்குள்ளே வந்துட்டோம். ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ பசிக்குது, நாங்கள் இன்னும் லஞ்சு சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணி இங்கே பேண்ட்ஸ் டவுனுக்குள்ளே ஒரு குட்டி மால் இருக்குது, அந்த மாலில் வந்து சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிட்டோம். மீன்வேல் அவங்க ரெடி பண்ணிருக்க கேப்பில் எங்கள் ஆளுக்கு வந்து கப் நூடுல்ஸ் வேணுமா. ஸோ அதனால் நாங்கள் கப் நூடுல்ஸ் சாப்பிட்றது ரொம்ப தப்பு நூடுல்ஸ் சொல்லுவாங்க. கிம்ச்சி ஒன்று எடுத்துருக்காங்க. ஓ ஹனாய் என்ன எடுத்துட்டு வெளியே போயிட்டே இருக்கீங்க, பில்லு போடணும். சுவாக்கி சிக்கன், இது பீஃப்டா. சுவாக்கி பீஃப். இவங்க வந்து சிக்கன் அண்ட் ஸ்லிம் பவுல் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. தலைவன் வந்து லவர்பான் பெருசாக அவர் சைஸுக்கே வாங்கியிருக்காரு. ரொம்ப சுமாராக இருக்கு. வாட்ஸ்அப் ஆகுது, சாப்ஸ்டிக்கில் சாப்பிட்றாங்க. அதான் மாதிரி பாப்பாய்ஸ் கிச்சனில் சிக்கன் வாங்கியிருக்கோம். இந்த சிக்கனில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, சிக்கன் அவ்வளோ ஒன்றும் ஓகேவாக தான் இருக்கும். மேட்ரு என்னென்னா அவங்க கூட கொடுக்குற இந்த கிரேவி இது தனியாக வாங்கிக்கலாம். சிக்கன் சாப்பிட்ற நிறைய பேர் இந்த கிரேவியை வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்க. சிக்கனோட அட்டகாசமாக இருக்கும். அதை போட்டு சிக்கன் எடுத்து அற்புதமாக இருக்கும். Later. ஃபைனலி நாங்கள் ரூமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இதுக்கு மேலே தூங்க வேண்டியதாக காலையில் வச்சு ஷூட்டு கிளம்புறோம். ரூம் வந்து see you, good night.